சேல்ஸ்மேன் எதனால ஆஃபீஸுக்கும் சேல்ஸ்மேனுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு தெரியுமா? ஒன்னால மட்டும்தான் சேல்ஸ்மேனுக்கும் ஆஃபீஸுக்கும் எப்போவுமே ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா சேல்ஸ்மேன் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னா உன்னோட ஆஃபீஸில் அந்த ப்ராடக்ட் இன்வெண்டரில் இருக்காது. அப்போ அவன் என்ன ஆவான்? ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக தான் செய்வான், அவனுக்கு டென்ஷன் ஆக தான் செய்யும். அப்போ நீ என்ன பண்ணணும்? கரெக்டான கம்யூனிகேஷன் பண்ணணும். உன்னோட சேல்ஸ் பீப்புளுக்கு இந்த ஸ்டாக் இல்லை, இந்த ஸ்டாக் இப்போ வராது அப்படிங்கிற கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்? யூ வாண்ட் டு அப்ரிஷியேட் யுவர் சேல்ஸ் பீப்புள். உங்களோட சேல்ஸ் பீப்புளை எப்போவுமே அப்ரிஷியேஷன் கொடுத்துட்டே இருக்கும். அப்ரிஷியேட்டட் தான் எப்போவுமே ஒரு விஷயம் என்ன பண்ணும்? ரிப்பீட்டட் பண்ண வைக்கும். அவன் பண்ணுற விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணணும். என்ன பண்ணணும்? அப்ரிஷியேஷன் பண்ணணும். அதுவும் 4 பேர் மத்தியில் நம்மளோட ஆஃபீஸில் வச்சு அப்ரிஷியேட் பண்ணணும், ரிவார்ட்ஸ் கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும், இன்சென்டிவ் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு சேல்ஸ்மேன் எப்போவுமே ஒரு சந்தோஷமாக ஒரு சேல்ஸை பண்ணுவான். அப்போ ஒரு சேல்ஸ்மேன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீ மட்டும்தான்.